muthuselvam motherman YouTube channel நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் muthuselvam. நம்ம சேனல் ஆரம்பிச்சு 1 இயர்ல வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு மேல 1 லட்சம் பேர் நம்ம சேனலை வந்து பின்தொடர்றாங்க. ஆரம்பத்துல இந்த சேனல் ஆரம்பிச்ச நோக்கம் என்னன்னா ஒரு 50 விவசாயிகளுக்கு தினசரி வானிலை அறிக்கை கொடுக்கிறதுக்கு 50 பேருக்காக ஆரம்பிச்ச சேனல். 50 விவசாயிகளுக்காக, அதுவும் குறிப்பாக இந்த நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் இந்த மாவட்ட விவசாயிகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சின்ன சேனல் இன்னைக்கு இவ்வளவு பெரிய சேனலா வளர்ந்துருக்கு. நிறைய இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா வானிலை பற்றியான செய்திகள், வானிலைனா என்ன, மழை எப்படி வருகிறது, இதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நிறைய இளைஞர்கள் வந்து காத்து கொண்டிருந்த சமயம் அது. நம்ம சேனல் ஆரம்பிச்சு நிறைய இளைஞர்களுக்கு இன்றைக்கு வானிலைனா என்ன, மழை எப்படி பெய்யுது அவங்களே கணித்து அவங்களே முன்கூட்டியே பணிகளை செய்யறாங்க. மற்றவர்களுக்கு வானிலைக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம சேனல்கிட்ட இருந்து தகவல் என்பது அவர்களுக்கு போய் சேர்ந்துருக்குது. 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கான, அதாவது 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் நம்ம வந்ததுக்கான ஒரு அவார்டா யூடியூப் நிறுவனத்துல நமக்கு ஒரு அங்கீகாரமா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு சில்வர் பிளே பட்டன் இந்த ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதை உங்க முன்னாடி தான் நான் வந்து ஓபன் பண்ண போறேன். இந்த இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து விவசாயிகளுக்கும் மிக்க நன்றி சொல்லி பிரிக்க முடியாது. நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான். அதே மாதிரி இந்த அவார்டு உங்கள்கிட்ட நான் சமர்ப்பிக்கிறேன். இது வந்து எனக்கான அவார்டு கிடையாது, உங்களுக்கான அவார்டு தான். நம்ம சேனலுக்கு கூடிய சப்ஸ்கிரைபருக்கான அவார்டு. இந்த அவார்டை இப்போ உங்களுக்கு முன்னாடியே நான் வந்து ஓபன் பண்றேன். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அவார்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்த பிறகு ஒரு 2 monthsக்கு அப்புறம் தான் நம்ம அவார்டு வந்து கையில கிடைச்சது. யூடியூப்ல இருந்து அமெரிக்கால இருந்து வந்து வரதுக்கே பாத்தீங்கன்னா நிறைய நாட்கள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 weekக்கு மேலே ஆயிடுச்சு. 1 weekக்கு மேல ஆகி இப்போ தான் நம்ம கைக்கே வந்தது. இப்போ உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் நான் இந்த இதை வந்து ஓபன் பண்றேன். இந்த அளவுக்கு நம்ம சேனல் வந்திருக்கு அப்படின்னாக்க நீங்க கொடுத்த ஆதரவு தான். ஏதோ நான் தினசரி வானிலை அறிக்கை ஒரு ஆடியோ மட்டும் போட்டுட்டு இருப்பேன். எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆதரவு கொடுத்த எல்லாருமே மறுபடியும் நன்றி சொல்லி நம்ம பிடிக்க முடியாது. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து இந்த மாதிரி எப்பயுமே ஒரு சில்வர் பிளே பட்டன்னா இப்படிதான் இருக்கும். ஒரு இந்த அவார்டு நேம் வந்து சில்வர் பிளே பட்டன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் அவார்ட்ல இருக்கும். நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் அவார்ட்ல இருக்கு. செகண்ட் லெவல் அவார்டு வந்து கோல்டு சில்வர் கோல்டு அவார்டு இது பேரு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் இந்த அவார்டு இருக்கு. இப்போதைக்கு நம்ம சேனல் வந்து 1 lakh வெதர்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து வாங்குறோம். யாரும் வெதர் இன்ஃபர்மேஷன் தமிழ்நாட்டில் கொடுத்து யாரும் இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணது கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெதருக்கான ஒரு சேனல் வந்து நம்ம சில்வர் பிளே பட்டன் வந்து அன்பாக்சிங் பண்றோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலோடைய இது அங்கீகாரம் மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சேனல் 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கான யூடியூப் நிறுவனத்துல இருந்து கொடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் நோட்டீஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்க சேனல் வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிருக்கு, கங்க்ராச்சுலேஷன், நீங்க மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கூகுள் சிஓ உடைய சைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கேமரால பக்கத்துல வந்து காமிக்கிறேன். இது வந்து கூகுள் சிஓ உடைய கையெழுத்து. இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கான ஒரு அங்கீகாரம் மாதிரி இது வந்து இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்டா இருக்குங்க. இது வந்து ஒரு இது. இப்போ வந்து அவார்டு காமிக்கிறேன் மாட்டேன். இதான் நம்ம சேனலுக்கான அவார்டு. இவ்வளவு பெருமையா இருக்கு. தமிழ்நாட்டுல இருந்து முதல்ல வானிலை அறிக்கை சொல்லி ஒரு மாணவன் இன்னைக்கு இவ்வளவு பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கான் அப்படின்னா அது மிக சாதாரண விஷயம் இல்லை. எல்லாருமே நீங்க கொடுத்த ஒரு சப்போர்ட் தான். பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பக்கத்துல வந்து காமிக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா muthuselvam motherman ஃபார் பாசிங் 1 lakh சப்ஸ்கிரைபர் அப்படின்னு போட்டு நம்மளுக்கு வந்து அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய அங்கீகாரமா நான் வந்து பாக்குறேன். ரெண்டாவது வந்து இதை செலிப்ரேட் பண்ற விதமா, அதாவது பாத்தீங்கன்னா செலிப்ரேட்னா நிறைய பேர் வந்து நிறைய விதமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாமே. 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு நம்ம கொடுக்குற நியூஸ் இந்த வானிலைக்கு வந்து இன்னும் போய் சேரணும், மக்களுக்கு இன்னும் அதிகமான போய் சேரணுங்கிறதுக்காக ஒரு செயலி வந்து உருவாக்கியிருக்கோங்க. இந்த செயலியோட நேம் வந்து பாத்தீங்கன்னா வெதர்மேன். பொதுவா வந்து இந்த செயலியோட நேம் வந்து இந்த செயலி உருவாக்கப்பட்டதுக்கான நோக்கம் என்னன்னா, தினசரி நம்ம வந்து யூடியூப்ல ஒரு 3 வீடியோ 4 வீடியோ கிட்ட பதிவு பண்ணுவோம். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ரெயின் சீசன்ல ஒரு மழை காலம்னா ஒரு 5 வீடியோ பதிவு பண்ணுவோம். நம்ம ஒரு 3 வீடியோ 4 வீடியோ கிட்ட போடுவோம். ஆனா அது வந்து கரெக்டா விவசாயிகள்ட்ட எல்லாருக்கும் போய் சேராது.
நிறைய பேர் வந்து தேடி பார்ப்பாங்க, அது வந்து கிடைக்காது, உடனே ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அப்படிலாம் நிலைமை இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சின்னதாக விவசாயிகளுக்காக ஒரு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு விவசாயிகள்ட்ட நிறைய பேர்ட்ட வந்து கோரிக்கை வந்தது, நிகழ்நேர தகவலாக கொடுக்க முடியுமா, லைவ் அப்டேட்ஸாக கொடுக்க முடியுமா, நாங்கள் எப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கான அந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டனால, ஒரு அறிக்கை வேணும் அப்படின்னு கேட்டனால யாரும் எந்த ஒரு ஃபண்டும் கொடுக்கல, யாரும் உதவியும் பண்ணல. தனிப்பட்ட முறையில் எல்லாமே சொந்த முயற்சினால என்னால் முடிஞ்ச அளவுக்கு விவசாயிகளுக்கான ஒரு புதிய ஒரு செயலியை வந்து வடிவமைச்சிருக்கேன். அதுக்கான லோகோ வந்து இதுதான். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 300 பேர் 400 பேர்கிட்ட இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது ஆப் வந்து வந்துடுச்சு, ஒரு 15 நாட்களில் வந்துடுச்சு. இப்போ தான் நான் ரிவ்யூ பண்ணுறேன். இந்த யூடியூப் சில்வர் ப்ளே பட்டனுக்கு அப்புறம் இந்த 1 lakh சப்ஸ்கிரைபர் செலிப்ரேட் பண்ணுற விதமாக இன்னும் மக்கள்கிட்ட போய் சேரணுங்கிறதுக்காக இந்த ஆப் வந்து நம்ம மட்டும் வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணுறேன். இந்த ஆப் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன்னா, இன்னைக்கு 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்திருக்கோம்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். அதே மாதிரி இந்த ஆப்பை வந்து தமிழ்நாட்டில் எல்லாருடைய மொபைலும், ஒருத்தர் விடாமல் எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைலையும் நீங்கள் நினச்சிங்கன்னா கொண்டு வர முடியும். நீங்கள் அவ்வளோ ஷேர் பண்ணுறீங்க, அவ்வளோ பேருக்கு இதை வந்து சொல்கிறீங்க. ஏன்னா இதில் என்ன இருக்குது, விவசாயிகளுக்கு இது மூலமா என்ன பயன் இருக்குது அப்படின்னா, இந்த ஆப்பில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே யாருமே கொண்டு வரல. எந்த ஒரு வெதர் ஆப்புமே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நாடுகள், ஐரோப்பிய கண்ட்ரிகள், இந்த மாதிரி நாடுகள்லாம் அவங்களுக்கு தேவையான ஆப்ஸ் வந்து இருக்கு. அவங்களுக்குனே ஒரு ஆப்ஸ் இருக்கு. அவங்களாம் அவங்க சொந்த ஊர்ல வந்து தயாரிச்சிருப்பாங்க. நம்ம வந்து தமிழ்நாட்டிலேயே உருவாக்கி தமிழ்நாட்டில இருந்தே பிளே ஸ்டோர்ல பப்ளிஷ் பண்றோம். தமிழ்நாட்டுக்கான வதறி போட்டா ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு தான் அதிகம். மற்ற கண்ட்ரியும் பார்க்கலாம், அதாவது பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருந்து பார்க்கலாம், மலேசியால இருந்து இந்த செயலை வந்து நம்ம பார்க்கலாம். ஆனா அவங்களுக்கு போய் சேரக்கூடிய தகவலை விட நம்ம நாட்டு விவசாயிகளுக்காகவும் நம்ம மக்களுக்காகவும், குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, இது கேரளா விவசாயிகளுக்கும் பயனுள்ளதா இருக்கும், நம்மளுடைய பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளுக்கும் பயனுள்ளதா இருக்கும். இந்தியா முழுவதுமே இது வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாருமே பயனுள்ள ஒரு செய்தியாக தான் நம்ம வடிவமைச்சிருக்கோம். இதுலயும் இந்தியா முழுவதும் பயனானதாலும் இதுல தமிழகத்திற்கு, முக்கியமா தமிழகத்திற்கான பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ஆப்ல அதிகமா இருக்கு. ஒரு விவசாயிகள் எந்த முறையில விவசாயம் செய்யலாம், விவசாயிகள் எந்த முறையில விவசாயம் செஞ்சால் விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான லாபம் கிடைக்கும், மழை செய்திகளை முன்கூட்டி கொடுக்கறதுல இந்த ஆப் வந்து பெஸ்டா இருக்கும் உங்களுக்கு. இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து வெதர் ஃபோர்காஸ்ட் வந்து துல்லியமா இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேல நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். 1 இயருக்கு மேல வெதர் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது எந்த மாதிரி விவசாயிகளுக்கு என்ன மாதிரி அப்டேட் கொடுத்தா அது எனக்கு எப்படின்னு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு அக்யூரேட்டான ஒரு ஆப்ல இந்த அளவுக்கு இப்போ ஒரு மழை வரப்போகுது அப்படின்னா, அடுத்த அரை மணி நேரத்துல உங்க ஏரியால மழை வரப்போகுதுன்னா, இந்த செயலியை நீங்க ஓபன் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா இதுல உங்களுக்கு அந்த மழை எப்படி வரப்போகுது, மிதமான மழை வரப்போதா, கனமழையா வரப்போதா, அதிக மழை வர, இந்த பெர்சன்டேஜ் கூட துல்லியமா காட்டக்கூடிய அளவுக்கு நாங்க வந்து வடிவமைச்சிருக்கோம். அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பாருங்க. விவசாயிகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கையிலும் இந்த மாதிரி ஆப் இருந்தா, ஒவ்வொருத்தருடைய வீட்லயும் இந்த மாதிரி ஆப் இருந்தா, நீங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், வீட்டுல வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், அதே உங்களுக்கு ஏதோ ஒரு பிசினஸ் நடத்துறவங்களா இருக்கட்டும், தொழிற்சாலை வச்சிருக்கிறவங்களா இருக்கட்டும், உங்களுக்கு விவசாயிகள் எல்லாருமே, மீன்பிடி தொழிலா பார்க்குறவங்களா இருக்கட்டும், அதே பார்த்தீங்கன்னா அந்த உப்பு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க, விவசாயம் உப்பு வந்து பணியெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ அந்த பணிகள் எல்லா விதமான பணிகளுக்கும் இந்த ஆப் வந்து ஒரு பெஸ்டா இருக்கும். இந்த ஆப்ல என்னென்ன குவாலிட்டி எல்லாம் இருக்கு, என்னென்னலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க கொண்டு வந்த விதம் வந்து இன்னொரு இதுலயே இருக்கு. இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா வானிலை அறிக்கை மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு முன்கூட்டியே அந்த விவசாய பணிகள் எப்படி பண்ணலாம் அந்த மாதிரி செய்திகள், மழைக்காலத்துல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா புயல் வெள்ளம் வரக்கூடிய காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து முன்கூட்டியே வந்து தகவலை போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆப்ல வந்து அவ்வளோ இது கொண்டு வந்திருக்கும். முன்கூட்டியே தகவலை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆனா வசதிகள் வந்து இந்த ஆப்ல கொண்டு வந்திருக்கும். அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய முன்னெச்சரிக்கை தகவல்களை இந்த ஆப்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம், அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால ஒவ்வொரு இதையும் பார்த்து உங்களுக்காகவே முழுக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு ஆப் தான் இது. நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவுல தான் தமிழ்நாட்டில இருந்து ஒரு மாணவர் உருவாக்கிய ஒரு ஆப்பை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மக்கள்கிட்ட கொண்டு போறீங்க, எவ்வளவு பேர்கிட்ட சேர்க்குறீங்க, இதை பொறுத்து தான் நம்மளுடைய வெற்றி அமையும். 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல்ல இருந்தாலும் நீங்க கொடுக்கக்கூடிய இந்த ஆப்புக்கான கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் மற்ற அதர் கண்ட்ரிஸ், அதர் ஸ்டேட்ல இருந்து நம்ம சேனலை பாக்குறவங்களா இருக்கட்டும், அதர் கண்ட்ரில இருந்து பாக்குறவங்க, அவங்க வந்து பார்த்து இவ்வளவு பண்றாங்களா அப்படின்றதுல வந்து இன்னும் அவங்க நாட்டுக்கு இன்னும் தேவையான இதை வந்து இதுல இருந்து பண்ணுவாங்க. ஒவ்வொரு இளைஞர்களும் இதை டவுன்லோட் பண்ணா
நீங்கள் உங்களுக்கு தேவையான வானிலை சம்மந்தமான செய்திகள் இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வானிலை அறிக்கைனா என்னன்னு தெரியும், ஆனால் அந்த வானிலைக்குள்ளே எப்படி என்னென்ன இருக்குது, வானிலை அறிக்கை நாம் எப்படி படிச்சுக்கிறது அப்படின்னா இதில் வந்து பிளாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கும். மாணவர்களுக்காக முழுக்கவே பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பிளாக்ஸ், இந்த பிளாக்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வானிலை பற்றி தேவையோ அது பூரா இதில் இருக்கும். நீங்கள் படித்து நிதானமாக ஒரு இதில் வந்து புக்கு வாங்கி கடையில் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. மற்றவங்க வீடியோ சொல்லி அதுலேருந்து படிக்கணும் சரி, நீங்கள் சொந்த நாலேஜில் சொந்த அறிவில் இதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபுல்லாக மெமரியில் போய் பதிவாகிற அளவுக்கு நம்ம இந்த இதில் வந்து இந்த ஆப்பில் வந்து டெக்னாலஜியை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து நீங்கள் வந்து ஒரு இப்போ உதாரணத்துக்கு மழை எப்படி பெய்கிறது, புயல் எப்படி உருவாகிறது, இந்த தகவல்ல இருந்து வானிலையில் எந்த அளவுக்கு வேர்ல்டு பூரா உலகம் பூரா எந்த அளவுக்கு வானிலை அமைப்புகள் இருக்கு, எங்கெங்கெல்லாம் எப்போ பருவமழைகள் இருக்கு, இந்த அளவுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த ஆப்ல வந்து நம்ம இன்ஃபர்மேஷனா பிளாக்ஸ் ஆப்ஷனா கொடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு யாருமே ஃபண்டு கொடுக்கலங்க, நம்ம அரசாங்கத்துல இருந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. நம்மளுக்கு யாருமே இது வரைக்கும் சொல்லக்கூடிய அளவுக்கு யாரும் எதுவும் பண்ணல. மீடியா துறையில இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுக்கல. நம்ம சொந்த முயற்சியில தான் எல்லாம் நடத்திட்டு இருக்கோம். இந்த ஆப் வந்து முழுக்க நான் அன்பார்ந்த விவசாயிட்ட கேட்கறது என்னன்னா, நீங்க மறக்காம எல்லாருமே ஷேர் பண்ணி எல்லாருமே நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ண வைக்கிறது தான் உங்களுடைய வேலை. மறுபடியும் இந்த செயலியை ஒரு வாட்டி காமிச்சிக்கிறேன். இதான் நம்ம யூடியூப்லேருந்து நம்ம கொடுத்த விருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புதிய முயற்சியாக இந்த செயலி வந்து வடிவமைச்சிருக்கோம். இந்த ஆப்போடைய நேம் என்னன்னா வெதர் ஃபோர்காஸ்ட் ரேடார் மேப். நீங்கள் படித்த இளைஞர்கள் உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய் காமிங்க. வெதர் ஃபோர்காஸ்ட் ரேடார் மேப்னா அவங்க சர்ச் பண்ண சொல்லுங்கள். வெதர் அந்த ப்ளே ஸ்டோரில், அந்த ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணும்போது இந்த லோகோ வந்தாக்க நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு வந்து லைவாகவே ஷோ பண்ணுறேன். இப்போ வந்து இதை வந்து எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது, இதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு வந்து எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து பாருங்கள். வெதர் ஃபோர்காஸ்ட் ரேடார் மேப்னு இங்கே ஒரு இது இருக்கு பாருங்கள். நீங்கள் வந்து இதை சர்ச் பண்ணி இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து வெதர் ஃபோர்காஸ்ட் ரேடார் மேப்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே 4வது இடத்துல வந்தது பாருங்கள், 5வது இடத்துல வரும். ஆனால் இந்த 6-7க்குள்ளே தான் இந்த ஆப்ஷன் இருக்கும். இந்த இருக்கு பாருங்க, இந்த மாதிரி தான் ஆப்போடைய இதுதான் வெதர் ஃபோர்காஸ்ட் ரேடார் மேப்னு இருக்கா. இதுதான் இதோடைய இது மெயின் பேஜ். இப்படி தான் நம்மளுடைய ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ண அப்புறம் நம்ம ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஃபஸ்ட்டு இது இருக்கும். நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு இது கோயம்புத்தூருடைய செல்சியஸ், கோயம்புத்தூருடைய அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எந்த மாதிரியான வெப்பநிலை எந்த அளவுக்கு இருக்கும், அதே மாதிரி மழைப்பொழிவு எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை ஃபஸ்ட்டே ஷோ பண்ணிடும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம என் ஊர் என்னதுன்னா கோவில்பட்டி தானே. இப்போ கோவில்பட்டினே நான் சர்ச் பண்ணுறேன். இப்போ கோவில்பட்டின்னு சர்ச் பண்ணாக்கா நம்ம ஆப்போடைய அதாவது இந்த ஊருக்கான லொக்கேஷன் வந்து வந்துடும். கோவில்பட்டியோட லொக்கேஷன் ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா 30 செல்சியஸில் இருக்குது. 7 டேஸ்க்கான ஃபோர்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை வந்து தெளிவாக ஷோ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கான அறிக்கை நம்ம காலைல வரைபடம் போட்டிருந்தோம் பாருங்கள், இது இங்கனுக்குள்ளே ஷோ ஆயிரும். இதுதான் உங்களுக்கு பெனிஃபிட்டு. மழை காலத்தில் நீங்கள் வந்து இந்த ஆப்பில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கே மழை பெய்யுது, உங்கள் ஏரியாவுக்கு எப்போ வரும் அதை கொண்டு இது தெளிவாக காமிச்சிடும். இது வந்து இன்றைக்கான அப்டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ மழைப்பொழிவு இருக்குது இது வந்து இந்த அறிக்கையாக ஷோ பண்ணிடுறது. நீங்கள் வந்து மறக்காமல் ஒவ்வொரு ஆப்ஷனையும் கிளிக் பண்ணும்போது இந்த மேகத்துக்கு மேலே கிளிக் பண்ணணும். இங்கே இந்த க்ளவுடுக்கு மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்மளுடைய சேனலில் போடுற அறிக்கையை வந்து நீங்கள் சேனலையும் பார்த்துக்கலாம், இந்த ஆப் மூலயமா பார்த்துக்கலாம். யூடியூப்போடைய அறிக்கை முழுதுமே இதில் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்னென்ன அறிக்கை போட்டிருக்கோம் எல்லாமே இதில் ஷோ ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கவே தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த அறிக்கையை கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கையை வந்து கிளிக் பண்ணால் அது வீடியோ ஷோ ஆயிரும். இப்போ வந்து பிளாக்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதுதான் பிளாக் ஆப்ஷன். இப்போ வந்து 1964 ராமேஸ்வரத்தில் சைக்ளோன் எப்படி வந்தது இதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் மாதிரி நம்ம இதில் எழுதியிருக்கோம். இது வந்து இதுதான் பிளாக் ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு என்ன தகவல் தேவையோ, உங்களுக்கு வெதர் சம்மந்தமாக என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ, என்ன தேவையோ, வெதர் வானிலை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதிலேயே இந்த பிளாக் ஆப்ஷனே இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு சிறப்புஞ்சி மேகாலயா உலகத்திலே அதிகமாக மழை பெய்யக்கூடிய ஒரு பகுதி, இந்த பகுதியை பற்றின ஒரு ஆர்டிக்கல் வந்து எழுதியிருக்கும்.
இதையும் பார்த்து படிச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பேஜில் படிக்கிறதெல்லாம் ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஸ்பெஷலாக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து உங்களுக்கு வந்து கொண்டு போகணுங்கிறதுல நிறைய ஆப்ஷன் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா. ரெண்டாவது வந்து லாஸ்ட்டாக ஷேர் ஆப்ஷன் இருக்கும். விவசாயிகள் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண அப்புறம் இந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லா கான்டாக்ட்ஸுமே ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே நம்ம செயலி டவுன்லோட் பண்ணுங்கள், எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். முடிந்த வரைக்கும் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், விவசாயிகள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி.